भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्ट्वागुंसस्तनूभिः व्यशेम देवगिदं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु ओम शांति शांति शांतिः हरिः ओम. நமஸ்தே டு எவ்ரிபடி. நம்ம முண்டக உபநிஷத்துல 3 சாப்டர்ஸ், ஒவ்வொரு சாப்டர்லையும் 2 செக்ஷன். அதில் வெற்றிகரமாக 3வது சாப்டர் 2வது செக்ஷன், அதாவது முண்டக உபநிஷத்தில் இருக்கிற கடைசி அத்தியாயத்தில் பிரவேசிக்கின்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சினாப்சிஸ் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறமா வீழ்வோம். 3வது சாப்டர் மொத்தம் 21 மந்திரங்கள். அதில் ஃபர்ஸ்ட் செக்ஷனில் 10 மந்திரங்கள், 2வது செக்ஷனில் 11 மந்திரங்கள். இந்த 11 மந்திரங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்சால் இந்த 11 மந்திரத்தையுமே பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ட். இந்த உபனிஷத் சன்னியாசிகளுக்கான உபனிஷத் என்று சொல்வார்கள். ஏன்னா சன்னியாசிகளுடைய அந்த சந்நியாச மந்திரம் இதில் வருகிறது. ஒரு ஜீவன் முக்தர்கள் அல்லது சன்னியாசிகள் எப்படி வாழ வேண்டும் என்பதையும், ஒரு ஆத்ம ஞானி, அவர் ஜீவன் முக்தர்னு இல்லை, சன்னியாசின்னு இல்லை, இன்னொன்று இவன் ஆத்ம ஞானி ஆல்சோ ஏ சன்னியாசி ஒன்லி. ஏன்னா ஆந்தர சந்நியாசத்தில் அவங்க வந்துடுறாங்க. அப்போ ஒரு ஜீவன் முக்தர்களுடைய அவஸ்தை அல்லது ஒரு ஆத்ம ஞானியுடைய அவஸ்தை எப்படி இருக்கும் என்பதை இந்த 3வது சாப்டர் 2வது செக்ஷன்ல சொல்றாங்க. இதுல முதல் மந்திரம், நான் இந்த சினாப்சிஸ் நான் எடுத்துக்கல, நான் அஸ்தோஷானந்த மகாராஜோடைய சினாப்சிஸ் எடுத்துக்கிறேன், அது எனக்கு ஈஸியா இருக்கு. முதல் படியில முதல்னா ஆத்ம ஞானம் என்றால் என்ன, அதை எது மூலம், எந்த சாதனை மூலமும் பெற முடியாத ஒன்று, சொந்த சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்றத அதை முதல் மந்திரத்துல சொல்றார். 2வது மந்திரத்துல ஆத்ம ஞானம் ஏன் அவசியம், அதை எப்படி அடைவது என்பதையும், 3 மற்றும் 4 மந்திரத்துல இந்த ஆத்ம ஞானத்திற்கு எது சாதனம், வாட் ஆர் த வர்ச்சுஸ் டு அட்டைன் இட் அப்படின்றதையும், 5, 6 என்பது ஆத்ம ஞானி இறைவனை எப்படி அடைகின்றான், இறைவன்னா யாரு, தன்னுள் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அவன் எப்படி அடைகின்றான் என்றும், 7, 8 ஆத்ம ஞானி இறக்கும் பொழுது அவனுக்கும் தேகம் உள்ளதே, அந்த தேகம் இறக்கின்றது, ஆனால் ஆத்மா இறக்கவில்லை எப்படி அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறாங்க. 9வது இறை அனுபூதியின் விளைவு. நாம் இறை அனுபூதி என்று நாம் எதை நினைக்கின்றோம், அதன் விளைவு என்ன, அவர் எப்படி இருப்பார் என்பதையும், 10வது மந்திரத்துல உயர்ந்த உண்மை யாருக்கு சொல்ல வேண்டும், யார் அதாவது குருவின் யார் இந்த பிரம்ம ஞானத்தை சொல்ல தகுதியானவர்கள் என்றும், 11வது மந்திரம், 10வது மந்திரம் முடிஞ்சது. 11வது மந்திரம் அந்த சொல்லித் தருபவரும் கேட்பவரும் அதை புரிந்து கொள்பவர்களும் எப்படியாப்பட்டவர்கள் என்ற அந்த ரிஷி பரம்பரையை நமஸ்காரம் செய்வதாக 11வது மந்திரம். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் 11வது மந்திரம். நம பரமரிஷிபியோ நம பரமரிஷிபிய, இவ்வளவுதான் இருக்கும். ஸோ ஏன் இதை சொல்றேன்னா, எவ்வளவு அழகா நம்ம முன்னோர்கள் இந்த ஆத்ம ஞானத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்றது ரொம்ப அழகா சொல்ற ஒரு உபனிஷத், முண்டக உபனிஷத். இப்ப நம்ம இதோடைய முதல் ஸ்லோகத்துக்கு நம்ம பிரவேசிக்கலாம்.
முதல் ஸ்லோகம், மூணாவது சாப்டர், ரெண்டாவது செக்ஷன், முதல் ஸ்லோகம் 3.2.1 for your understanding. சவேத வை தத்பரம் பிரம்மதாம யத்ர விஸ்வம் நிஹிதம் பாதி சுப்ரம் உபாசதே புருஷம் ஏ க்யாப்தகாமா தே சுக்ரமே தே ததி வதந்தி தே சுக்ரமே தத வதந்தி தீராஹ. ச வை தத்பரம் பிரம்மதாம யத்ர விஸ்வம் நிஹிதம் பாதி சுப்ரம் உபாசதே புருஷம் ஏஹி ஆப்தகாமாக. ஆப்தகாமகன்னு சொல்றார். சுக்ரம் ஏதத் வதந்தி தீராஹா தே தீராஹா அப்படின்னு போட்டுக்கணும். அப்ப இதோடைய பொருள் வந்து ச அப்படின்னு இருக்குல்ல, அது சக. ஏன்னா இந்த பிரம்மபதம் வந்திருக்கிறதுனால அதுக்கு புல்லிங்கம் சக அப்படின்னு சொல்லி அந்த யாருன்னு இந்த இதுல வந்து எவர்ன்ற சப்தத்தையே வச்சுக்கிறாங்க. அப்ப அந்த ஆத்ம ஞானியை குறிப்பிடுவதாக இந்த லைன் வர மாதிரி வருது. ஆத்ம ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஞானங்கள் பல. நம்ம எல்லாமே நினைக்கிறது என்னன்னா நார்மல் இன்பங்கள் தான் இந்த உலகத்தில் சிறந்தது, சிற்றின்ப அறிவையே தான். சிற்றின்பம்னா தமிழ் சிற்றின்பம் இல்லை, சிறிய இன்பம் சிற்றின்பம் ஞாபகம். ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இல்லை இந்த டிவி பார்க்கறது, இல்லை எங்கன்னா வெளியே போய் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் நமக்கு ஒரு என்ன ஹாப்பினஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான ஹாப்பினஸ் என்னன்னா, நாம் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும், நாமே இல்லை என்றாலும், நாமே இருந்தாலும் இல்லை என்றாலும், அந்த ஆனந்தம் என்பது இயல்பாக வர வேண்டியது. இயல்பாக நம்முடைய இருக்கக்கூடிய ஆனந்தம் தான் உண்மையான ஆனந்தம். அதை விட்டு நாம் வெளிப்புறத்திலிருந்து வெறும் கிடைக்கின்ற ஆனந்தமே நிலையான ஆனந்தம் என்று வாழ்வது நிலையில்லா ஆனந்தம். இன்னும் கூட தெளிவா சொல்லணும்னா, திருவள்ளுவர் ரொம்ப அழகா திருக்குறள்ல சொல்லிட்டார். இனிய உளவா இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிமையாக இருக்கக்கூடிய பழத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். மாம்பழம் சீசன் இப்ப வேற. மாம்பழத்தை நீங்க இனிமையா பழுத்து இருக்கிற மாம்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா சுவையா இருக்க போறது, அதை சாப்பிட்டா நன்னா இருக்கும். அதை விட்டுட்டு அதே மரத்திலேயே காயா இருக்கிற துவர்க்கக்கூடிய ஒரு பழத்தை, மீன்ஸ் பழம் இல்லை அது காயை எடுத்து கடிச்சு ஐயோ புளிக்கிறது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ, அதே போல இது வந்து திருவள்ளுவர் சொன்னது வந்து வேற ஒரு கான்டெக்ஸ்ட். ஆனா இதுக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா அவர் இதையும் கூட மனசுல வச்சு பண்ணியிருக்கலாம் இந்த ஸ்லோகம். ஆத்ம ஞானம் என்பது இயல்பாகவே நம்முள் இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தத்தை குறிக்கக்கூடியது, பேரானந்தத்தை குறிக்கக்கூடியது, சச்சித் சுகஸ்வரூப ஆனந்தத்தை குறிக்கக்கூடியது. அந்த நித்திய நிரந்தர ஆனந்தத்தை விட்டுவிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, வெளிமுகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சிறிய சிறிய ஆனந்தங்களை எல்லாம் தான் ஆனந்தம் என்று நினைத்து கொண்டு வாழ்கின்றோம். அந்த ஆனந்தம் உண்மையாக ஆனந்தம் அல்ல என்பதை காட்டுவதாக இந்த ஸ்லோகம் நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த அந்த ஆனந்தம் இந்த லௌகிக ஆனந்தத்தை காட்டிலும் பிரகிருஷ்ட ஆனந்தம், பரமா ஆனந்தம். அதனால்தான் அதுக்கு பேரே பரமார்த்தானந்தம். பரமார்த்தானந்த சுவாமிகள்னே இருக்காரு. பரம ஆனந்தம், அதுதான் பரம ஆர்த்தனா. பரமன்னா யார் அடைய வேண்டுமோ, உண்மையில் ஒரு சந்நியாசி அடைய வேண்டிய ஆனந்தம் இந்த பரமானந்தம். அந்த பரமானந்தத்தை தான் இங்கே இந்த மூணாவது சாப்டர் 2வது செக்ஷன்ல இருந்து
தெளிவா சொல்ல போறாங்க. எத்ர எங்கே, எங்க இருக்கு சுவாமிஜி திடீர்னு எத்ரன்னு ஒரு போட்டீங்களே, அது எங்க இருக்குன்னு கேட்டுறாதீங்க. எத்ர எங்க இங்க வந்துச்சு, சவை வேதை தத்பரம் பிரம்மதாம எத்ர விஸ்வம். இந்த இடத்துல இருக்கா எத்ர, எத்ரனா எங்கே, எங்கே எங்கே இருக்கிறது, எங்கே விஸ்வம். விஸ்வம் என்றால் என்ன, உலகம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல விஸ்வம் விஷ்ணுர்வ ஷட்காரோ. விஸ்வம் என்றால் இந்த உலகம், யூனிவர்ஸ், பிரபஞ்சம். நிகிதம், நிகிதம் பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை. நீங்க ஓசூர்ல போய் பார்த்தீங்கன்னா ரமண சுவாமியுடைய, அந்த ரமண தீர்த்த சுவாமிகளுடைய ஆசிரமம் பேரு நிகித 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 ஆசிரமம், சம்திங் லைக் தட், ஐ ஃபர்காட். நிகே நிகா நிகிதம், நிகிதம் தான் இருக்கு. ஆமா, நிகிதம் குகாயம்னு இருக்கும், நிகிதம்னு இருக்கும். ஸோ நிகிதம் என்றால் எங்கே வசிக்கின்றார்களோ அந்த வாசஸ்தானத்திற்கு நிகாயாம் அப்படின்னு பேரு. அந்த நிகாயாம் தான் இங்க நிகிதம் அப்படின்னு மாறி இருக்கு. நிகிதம் நிலை பெறுகின்றதோ, அது எப்படியாப்பட்டது, எங்கே இந்த உலகத்தில் அனைத்து பிரபஞ்சங்களும் ஆனந்தத்தில் நிலை பெறுகின்றதோ அப்படி எடுத்துக்கணும். சுப்ரம், சுப்ரம்னா ஒளி நிறைந்தது, ஓகேங்களா. சுப்ரம் புனிதமான அந்த ஒளியோடு இருக்கக்கூடியது. பாதி என்றால் பிரகாசித்தது, தீப்தமானம் என்று பெயர். எங்கே இந்த உலகம் முழுதும் அத்தனை உயிரினங்களும் அந்த ஒரு ஆனந்தத்தில் பிரவேசிக்கின்றதோ, இது ஒரு செக்மெண்ட். அடுத்து எப்படியாப்பட்ட அந்த இது அப்படின்னா, பரம மேலான பிரகிருஷ்டேன தாமக. தாமம் என்றால் இருப்பிடம் என்று பொருள். அதனால்தான் நீங்க இந்த காஷி அயோத்தியா எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தச அஸ்வமேத காட் தாம் அப்படின்வாங்க. அந்த இடத்துக்கெல்லாம் கூட தாம்னா இருப்பிடம், த பிளேஸ் வேர் தே ஆர் ரிசைடிங். இருப்பிடம். பிரம்மம் அந்த இறைவன் அல்லது பரமபுருஷன் அல்லது அந்த பரமாத்மா எங்கே நிலை பெற்றிருக்கின்றானோ அவன் சக. இப்ப நீங்க இந்த சகவை எடுத்துட்டு வாங்கோ. சக வேதக, அவன் அறிகின்றான். வேதனா இந்த இடத்துல 4 வேதம் கிடையாது, சதுர்வேத வேதங்கள்னு சொல்றாதீங்க. வேதகனா அறிகின்றானோ, வித் தாத்து வர்புல இதை எடுத்துட்டு வராங்க. வேததி அனேன இதி வேதை. ஓகே, வேதக அறிகின்றானோ. யோ யஹ யார், அவனே விழிப்புற்றவன். அப்ப இப்ப நீங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கோங்க. எவன் ஒருவன் இந்த விஸ்வம் முழுதும் அந்த ஒளிமயமான பேரானந்தத்தின் பொருளாக விளங்குகின்றானோ, எவன் அனைத்து ஆனந்தத்திற்கும் இருப்பிடமாக இருக்கின்றானோ அவனை நீ அறி, நீ அறிந்து கொள். ஏனெனில் அந்த பரமாத்மாவே உன்னுள் இருக்கின்றான். இது ஒரு பெரிய மகா வாக்கியமே சொல்ற ஒரு மந்திரம். ஃபார் எக்ஸாம்பிள், சக அப்படின்னா இந்த இடத்துல ஜீவாத்மா, பிரம்ம அப்படின்றது பரமாத்மா, தாமன்னு ஒரு சப்தம் இருக்கு பாருங்க. எங்க இருக்கு இந்த தாம? வேதை பரம் எத்திர தாம அப்படின்றது நீ அதை புரிந்து கொள் என்று சொல்வது. நீ அதுவாக இருக்கின்றாய். தத்துவமசி. நீங்க நினைச்சுங்க தத்துவமசின்னு தான். சம்ஸ்கிருதத்துல பதத்தை மாத்தி போட்டு கூட உங்களுக்கு அந்த ஜீவாத்ம பரமாத்மத்தின் ஐக்கியத்தை சொல்லக்கூடிய மகா வாக்கியங்கள் பல உள்ளது. அதில் சங்கர பகவத் பாதால் 4 வேதங்களிலிருந்தும் 4 மகா வாக்கியங்களை எடுத்தார். ரிக்வேதத்திலிருந்து ஒன்றும், யஜுர்வேதத்திலிருந்து ஒன்றும், சாமவேதத்திலிருந்து ஒன்றும், அதர்வண வேதத்தில் இருந்தும். அயமாத்மா பிரம்மன் சாமவேதத்திலிருந்தும், இது அதர்வண வேதத்திலிருந்தும், சாமவேதத்திலிருந்து தத்துவமசியை எடுத்தார் சாந்தோக்கிய உபனிஷத்தில்.
அகம் பிரம்மாஸ்மி என்பது யஜுர்வேதத்தில் இருந்து வரக்கூடியது, ரிக்வேதத்தில் இருந்து வரக்கூடியது பிரஜானம் பிரம்ம. ஸோ 4 வேதத்துக்காக ஒரு பானை சோத்துக்கு ஒன்று எடுத்து காமிக்கணுன்ற மாதிரி ஒவ்வொரு ஜீவாத்மா ஐக்கியம் பரமாத்மா ஐக்கியத்தை காண்பித்தார். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் போய் பாத்தீங்கன்னா உபனிஷத்துக்கள்ல உள்ளது. இப்ப இந்த முண்டகோபனிஷத்துல சவை ச வேதை தத்பரம் பிரம்மதாம யத்ர விஸ்வம் நிகிதம் பாதி சுப்ரம். ஓகேங்களா? அந்த பரமம் மேலான இருப்பிடமாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மமானது எங்கே இருக்கின்றது என்றால் யஹ யத்ர யத்ர அஸ்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஸ்வம் உலகம் முழுவதும் இவ்வளோ தொலைவு நம்ம சுத்தி நம்ம எதை சொல்ல வரோம்னா விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரக, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துடைய முதல் வார்த்தை. அதனால நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லும் போது இதோடைய பொருளை தெரிந்து கொண்டு சொன்னோம்னா ஓ இவ்வளவோ பெரிய வேதந்த நம்ம கஷ்டப்பட்டு 31 கிளாஸ் அட்டன் பண்ணி புரிஞ்சுக்கிறத ஒரே ஒரு நாள் காலையில விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும் போதே புரிஞ்சுக்கலாம். இதுதான் மகாபெரிவாள் அதுக்கு தான் சொல்லியிருக்காரு எல்லாரும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நித்தியபடி பாராயணம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். உபாசதே புருஷம் ஏ ஹி ஆப்தகாமா, அகாமாகான்னு இருக்கும். ஆக்சுவலி அகாமாகா, அக்காமம் என்றால் டிசையர், அகாமக என்றால் அவன் டிசையர் அற்றவனாக ஆசையற்றவனாக மாறிவிடுகின்றான். யார் அந்த பரமபுருஷனை பரபிரம்மஸ்வரூபத்தை ஆனந்தமான அந்த ஆத்மாவை உணர்கின்றார்களோ உபாசத்தே. உபாசத்தேனா இந்த இடத்துல மெடிடேஷன் மட்டும் இல்ல, ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசிதவ்யக, கேட்டு உணர்ந்து மனனம் செய்து அதை நிதித்தியாசனமும் செய்ய வேண்டும். அப்படி இருக்கின்ற அவர்களுக்கு விழிப்பு நிலை வருகின்றது. அதுதான் ரொம்ப மெயின். விழிப்பு பெற்றவர்களாக அவர்கள் மாறிவிடுகின்றார்கள். அகாமாகா, அவர்கள் டிசையர் ஆசை அற்றவர்களாக மாறிவிடுகின்றார்கள். தே சுக்ரமேதி, அவர்கள் சுக்ரம்னா இந்த இடத்துல ஒளின்னு அர்த்தம், சுக்ரம்னா வெளிச்சம்னு அர்த்தம். ஆனா வெளிச்சம்னா அவங்க முகத்துல, இதைதான் நம்ம தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்ப ஞானினா பாத்தீங்கன்னா அவன் முகத்துல அப்படியே தேஜஸ் அப்படியே பிரகாசிக்கும். அது பிரகாசிக்கும் ஏன்னா அவன் ஏதாவது சோப்பு வாங்கி இப்போ யூஸ் பண்ணியிருப்பான், இல்ல குளிக்காமே இருந்திருப்பான், அது வேற விஷயம். ஆனா அவர்கள் முகத்தில் பிரகாசம் என்பது எதனால் என்றால் தேஜஸ்னால மட்டும் இல்ல, அது ஒரு விஷயம்னு நீங்க யோகாச்சாரத்துல இருந்து சொல்லிக்கிறீங்க. அவனுக்கு பின்னாடி ஒரு ஹாலோஜன் லேம்ப் மாதிரி ஒளிவட்டம், நம்ம தான் பெரிய ஆளுங்களே. யார் இறைவன் என்றால் இறைவனுக்கே தேஜோ ஸ்வரூபம் இருக்க வேண்டும்ன்றதுக்காக இறைவனுக்கு பின்னாடி ஒரு ஹாலோஜன் லேம்ப் போட்ட ஆளுங்க முதல் ஆளுங்களே. அது ஒரு தாத்பரியம். நம்ம தாத்பரியத்தை இன்னைக்கு எல்லாமே ஒரு இதுவா மாத்திட்டு இருக்கோம், சடங்கா மாத்திட்டோம். ஆனால் உண்மையான அந்த ஒளிவட்டம் எதனால் என்றால் அவர் ஆப்தகாமனாக இருக்கின்றான், அகாமனாக இருக்கின்றான். அடைவதற்கு ஒன்றுமில்லை, நான் அடைந்த பொருளை உணர்வதே மேலானது என்று அவன் எப்பொழுது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தையே இவ்வுலகானந்தத்திலும் பேரானந்தத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆனந்தத்திலும் உணர்கின்றானோ அவன் அப்ப தன்னிடத்திலேயே இவன் பிரபஞ்சத்தை காணுகின்றான். அதனால் தான் அவன் பிரம்மம் நான் என்று சொல்கின்றான். பிரம்மம்னா இவன் ஆத்மா, ஜீவாத்மா. அது கூட அஞ்ஞான ரீதியில ஜீவாத்மா, ஞான ரீதியில ஆத்மா. ஆனா ஆத்மான்றது பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவாலிட்டி, பிரம்மம் அப்படின்றது ப்ளூராலிட்டி. ஆனா நான் எப்படி ப்ளூராலிட்டியில போய் சொல்ல முடியும் நான் பிரம்மம் அப்படின்னு? நான் என்பதே அகம், அகம் பிரத்யம். இந்த அகம் பிரத்யம் போய் தேர்ட் பர்சன்ல இருக்கிறத எப்படி ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்ல எடுத்துன்னு போய் கொடுக்க முடியும்? அப்ப ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருக்கிறவன் தேர்ட் பர்சனுக்கு மாற முடியாது. இது இங்கிலீஷ் ரீடியா. ஏன்னா ஹீ
நீங்க இதை வந்து இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா பெரிய மிஸ்டேக்கா இருக்கும். சுவாமிஜி உங்களுக்கு கிராமரே தெரியலன்னு சொல்லுவீங்க. சம்படி அதனாலதான் ஞானி அந்த ஒரு பெரிய தப்பே நடக்கிறது. ஞானிகள் கிட்ட போய் கேளுங்களேன், சார் உங்க உடம்பு எப்படி இருக்குன்னா, அவன் நல்லா இருக்கான் அப்படின்னுவான். அவன் உடம்ப அவன் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதனால அவன் என்ன சொல்றான், அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னுவான். அதே மாதிரி அவங்க எழுதும் போதும் ஐன்ற வேர்டுக்கு பதில் வி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஆம் ஹியர் பை, ஐ ஆம் கம்மிங் அப்படின்ற போறதுக்கு பதில் வி ஆர் கம்மிங். இவன் என்ன பண்ணிப்பான், வீனா நிறைய பேர் வராங்க போல இருக்குன்னு நினைச்சுன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலி இதுதான். ஏன்னா ஞானி தன்னுடைய ஆத்ம ஞானத்தை தன்னிடம் மட்டுமே வைத்துக் கொள்ளாமல் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்ம உயிரினங்களிடத்திலும் வைத்து கொண்டிருக்கின்றான். அதனால் அவன் என்ன ஆகின்றான்னா, பலவாக அவன் தன்னை காண்கின்றான். ஏகோ பகூனாம் யோ விததாதி காமக, யோ விததாதி காமக. அவன் அங்கேயும் அதே லைன் தான் வருது. அதே மாதிரி இந்த நாசதீய சூக்தம்னு ஒரு சூக்தம் இருக்கு, சுவாமி விவேகானந்தருக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல ஒரு பெண் ரிஷி, பெண்கள் எல்லாம் ரிஷியாக மாற முடியுமானா மாற முடியும், அந்த காலத்திலேயே இருந்திருக்காங்க. அதுல அந்த தேவி சுக்தம்னு இருக்கு, நாசதீய சுக்தம்னு இருக்கு. ரெண்டுத்துலயுமே நீங்க போய் பார்க்கலாம். அதுல அந்த தேவி தன்னைத்தானே பிரகடனம் செய்யும் போது, நான் இந்த உலகில் எல்லாவற்றையும் காணுகின்றேன் என்று நாசதீய சுக்தத்துல சொல்றாங்க. இந்த உலகத்தை படைத்த எத்தனை பிரபஞ்சமும் என்னிடம் இருந்து வருகின்றது என்று சொல்கின்றார்கள். அதே மாதிரி தேவி சுக்தத்துல சொல்லும் போதும் சொல்றாங்க, மம என்ன மூர்த்தன், என்னுடைய யோனியிலிருந்து இந்த உலகமே வந்து பிரபஞ்சமே பிறக்கின்றது அப்படின்றாங்க. அப்ப இந்த என்டையர் பிரபஞ்சத்தை தன்னிடத்திலேயே காணுகின்றான். இதுதான் திருமூலரும் அண்டம் பிண்டமானதால் பிண்டம் அண்டமானது அப்படின்றார். அவரும் அப்ப வந்து ஆத்ம ஞானியா அந்த இடத்துல ஆத்மானந்தத்தில் உறைந்ததால் தான் இந்த வார்த்தை வெளிக்கிளம்பியது. எவன் உபாசத்தே, எவன் இப்படி உபாசிக்கின்றானோ, எப்படி ஆத்மாவை அந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து இண்டிவிஜுவல் ஆத்மாக்களையும் தன்னிடத்தில் பரமாத்மாவாக, பரம ஆத்மாவாக, அதைக்கு தான் பரமாத்மாவுக்கு தான் இன்னொரு பேரு பிரம்மம், பிரம்மஸ்வரூபமாக காணுகின்றானோ அவன் யார் எனில் ஆப்தகாமா ஆர் அகாமக அப்படின்னு சொல்றோம். இந்த இவர் இருக்காரு பாருங்க, சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள், அவர் சொல்லும் போதும் ஒரு ஸ்லாங்ல சொல்வார், பிரம்ம ஒக்கட்டே. இது வந்து திருப்பதியில இருக்கிற அந்த புரந்தரதாச சுவாமி சொல்றாரு. அந்த பெருமாளை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, பிரம்ம ஒக்கட்டே பர பிரம்ம ஒக்கட்டே. இது இன்னைக்கு வந்து திருப்பதி பிரம்மோற்சவத்துல வந்து அந்த சாங் பாட்டுட்டு பாடின்னு இருக்கும், பெருமாளை சுத்தி வருவார். அது ஆக்சுவலி அதுக்காக பாடப்பட்ட பாடலே அல்ல. ஒரு ஞானி அந்த பரம்பொருளை தன்னிலும் தன்னை சுற்றி உள்ள அனைத்திலும் அண்ட பிரபஞ்சத்திலும் அவனை காணும் பொழுது அவனுடைய அந்த விழிப்பு நிலையிலிருந்து வரக்கூடிய அந்த அறிவின் பாங்கு அங்கே பாட்டாக மாறுகிறது. அதுதான் பிரம்ம ஒக்கட்டே அப்படின்றது. அதே மாதிரி இவர் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் அவர் பாடும் போதும் பாத்தீங்கன்னா இந்த பிரம்மம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. ப்ரூஹி முகுந்தேதி அப்படின்ற ஒரு சாங்ல வரும்போது கூட பாத்தீங்கன்னா, நான் வந்து இவனை கேசவன் மாதவன் ஜனார்தனன் சொல்றேன், ஆனா இவன் யாரு, கோவிந்தேதி ப்ரூஹி முகுந்தேதி அப்படின்னு. அப்ப நம்ம தான் இவனை கேசவன் மாதவன் ஜனார்தன திரிவிக்ரமன் வாமன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இவன் யாரு, கோவிந்தன், வேதத்தின் உட்பொருளா இருக்கக்கூடியவன். வேதம்னா எது சொல்றது, ஆத்மாவை, ஆத்மாவிலேயே உரைபவன். அதனால் தான் அவனுக்கு ஆத்மாராமன். இன்னும் கூட சுலபமா ஆத்மா ராமா ஆனந்த சயனான்னு சொல்றோம். நம்ம எல்லாம் இதெல்லாம் டியூன் போட்டு பாடிடுறோம். அதை வேற இவங்க கர்நாடக மியூசிக்ல புடிச்சு இழுப்பாங்க, ரப்பர் மாதிரி புடிச்சு இழுப்பாங்க அந்த லைன் எல்லாம். அடுத்த லைன் தெரியும்னு நினைச்சுக்கிற மாதிரி. ஆனா உண்மையான அந்த அர்த்தம் புரிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு ஒரு ஆனந்தம் தெரியுமா. அந்த ஆனந்தத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது. அதனால்தான் தைத்திரிய உபனிஷத்து
அந்த வார்த்தையை சொல்லுறது. ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயம் யபிஷம் விஷந்தீதி தத்விஜ்ஞாய புனரேவ வருணம் பிதரமுபசசார அப்படின்னு பிருகுவல்லியில ஆனந்த மீமாம்சா சர்ச்சையிலையும் போய் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஆனந்தத்திற்கு எப்படி இருக்கும் அப்படின்ன போது ஆசிருஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்ட தஸ்யாவை வித்தஸ்ய பூர்ணாஸ்யாத் அப்படின்னு வரும். அப்ப ஆனந்தம் என்பது அங்கே பரம்பொருள். அந்த பரம்பொருளில் இருக்கக்கூடிய ஆனந்தத்திற்கு எப்படி நீங்க மெஷர்மெண்ட் வைக்க முடியும்? வேதமே அதை மெஷர்மெண்ட் வச்சு பார்க்கலான்னு பார்த்தா முடியல. அப்ப வேதத்தாலே முடியாததை நம்மளால முடிய வைக்க முடியுமா? அதனால்தான் இந்த திருத்தீய முண்டகத்துல விதிய கண்டத்துல சொல்லும் போது ஃபர்ஸ்ட் பாட்டுல என்ன சொல்லிடுறாங்கன்னா சவேதவை தத் பரம் பிரம்மதாம. அப்ப யார் இதை புரிஞ்சுக்க முடியும்னா சுக்ரமேதி வதந்தி தீராகா. தீராகா அப்படின்னா யாருன்னா புத்திமானா இருக்கவன். விஞ்ஞான ஞானத்தை, விஞ்ஞானம்னா இந்த அப்படியே இங்கிலீஷ்ல போட்டீங்கன்னா சயின்ஸ் நாலேஜ்னு ஆயிடும். அப்படி இல்லை, எவன் விவேக கியாதியோடு இருக்கக்கூடிய அந்த பிரித்து பார்க்கக்கூடிய ஆத்மா இது அனாத்மா, இந்த ஆத்மாவில் தான் ஞானம் உள்ளது, அந்த ஞானத்தின் ஸ்வரூபம் ஆனந்தம், அந்த சச்சித் ஆனந்தம் நான் என்பதை உணர்ந்த அறிவே அறிவு. ஏன்னா அவர் முதல்ல என்ன கேட்டாரு கேள்வி? இந்த உலகத்தில் நான் எதை ஒன்றை தெரிந்து கொண்டால் அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடியுமோ அந்த ஞானத்தை எனக்கு தாருங்கள் என்று சொன்னீர்களே. யாரு? சௌனகர். அந்த ஞானத்தை நான் இப்பொழுது தருகின்றேன்னு சொல்லி அந்த குரு சிஷ்யனுக்கு சொல்றாரு. இந்த உலகத்தில் நீ அடைவதற்கு ஒன்றும் இல்லை, ஏனெனில் அடைந்த வஸ்துவை உணர்வதே பெரிய ஞானம். அந்த ஞானத்தை நீ புரிந்து கொள்ளப்பா அப்படின்னு சொல்லி அவர் அழகா எடுத்துன்னு வர்றாரு. ஆத்மக்ஞம் சுலக்ஷத்தை. இப்ப நான் இது சங்கர பாஷ்யத்துக்கு போயிட்டேன். சுவாமி என்ன இவர் எங்கேயோ போயிட்டாருன்னு சொல்லி விட்டுறாதீங்க. இதுக்கு நான் சம்ஸ்கிருதத்திலேயே எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு பார்த்துக்கோங்க. ச ஏதத் பிரம்ம பரம் தாம வேதஹ. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளா தான் சொல்றேன், ரொம்ப கஷ்டம்லாம் போடல. சஹ ஏதத் பரம் தாம பிரம்ம வேத யத்ர விஸ்வம் நிகிதம் சுப்ரமே பாதி ஏஹி அகாமஹ புருஷக யக உபாசதே தே தீராஹ சுக்ரமேதத் அதிவர்த்தந்தி. இது அதிவர்த்தந்தி தான் இந்த இடத்துல இருக்கிறது. ஓகேங்களா? அதிவர்த்தந்தி தீராஹ. அது நாதிவந்தந்தி தீரா அப்படின்னு அப்படியே சந்தில உட்கார்ந்துட்டு இருக்கு. ஏதத்து இப்ப சங்கர பாஷ்யத்தோட நான் சொல்றேன். ஏதத்து யதோக்த லட்சணம், இந்த பிரம்மத்தின் லட்சணத்தை எப்படி உணர முடியும் என்றால் பரந்தாம பிரம்ம, பரமாத்மா. அந்த பரந்தாமன்னு நம்ம சில குழந்தைங்களுக்கு எல்லாம் பேர் வைப்பா. பரந்தாமன் எவ்வளவு அழகான ஒரு பேர் தெரியுமா? நம்ம நினைச்சிருக்கோம் பரந்தாமன்னு கூடும் போது ஓ இவன் யாரோ பெருமாளை கூப்பிடுறான், இவன் யாரோ இந்த பத்மநாப சுவாமியை கூப்பிடுற மாதிரி பரந்தாமன்னு ஒரு விஷ்ணுவை கூப்பிடுறான்னு நினைப்பாங்க. ஆக்சுவலி பரந்தாமா என்றால் பரமம் பிரகிருஷ்டம் தாமக. எது நாம் அனைத்து அண்ட சராட்சரத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றதோ அந்த பேரானந்தத்திற்கு பெயர் பரந்தாமா. குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறதா இருந்தா பரந்தாமன்னு பேர் வைக்கணும். கருணாநிதியோடைய புள்ள பேரு ஜெயகொண்டான், ஜெயகண்டான் பேர் வச்சாலே அப்படிலாம் பேர் வைக்க கூடாது. பரந்தாம அப்படின்னு பேர் வைக்கணும். ஏதது பரந்தாம பிரம்ம வேத. அந்த பரந்தாம பிரம்ம எப்படியாப்பட்ட அந்த தாம அப்படின்றத சங்கராச்சாரியா சொல்றாரு. சர்வம் காமா நாம் ஆசிரமம் ஆஸ்பதம் அப்படின்றார். எது இந்த உலகில் உள்ள அனைத்து ஆசைகளுக்கும் ஆதாரமாக உள்ளதோ அந்த ஆதாரத்திற்கும் ஆதேயமாக இருக்கக்கூடியது
பரந்தாம பிரம்ம அப்படின்றார். அததான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, தத் விஷ்ணோர் பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரயஹ திவீவ சக்ஷுராரதம் அப்படின்னு சொல்லி அங்க என்ன நினைச்சுட்டு இருக்கோம், பரந்தாம அப்படின்னா பெருமாளுடைய பதம், தத் விஷ்ணோர் பரமம் பதம்னு மாத்தி விட்டுட்டு இருக்கோம். அப்கோர்ஸ் விஷ்ணுவும் வியாபகத்வாத் விஷ்ணுன்னு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விஷ்ணுவும் பரமாத்மா மாறிடுவார். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு சங்கு சக்கர கதாபாணியா இருக்கிறவரை சகுண ரூபமா தான் நம்ம யோசிக்க தோணுதா கண்டி நிர்குண ஸ்வரூபத்துல யோசிக்கவே நமக்கு தோணல. அதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. அப்படி இல்லாமல் அவரே ஒரு பரமாத்மா என்று உணர்ந்து விட்டீர்கள் என்றால் நீங்க விசிஷ்டாத்வைத்துல இருந்தே மோட்சத்தை அடைஞ்சிடலாம். எத்திர விஸ்வம் ச வேதக அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜானாதி, யார் இந்த இறைவன் அனைத்து ஆதாரங்களுக்கும் ஆதார ஆதேய சம்பந்தத்தோடு இருக்கின்றான் என்பதை உணர்கின்றார்களோ, சகவேதக, எவன் அதை தெரிந்து கொள்கின்றானோ, எத்திர விஸ்வம், விஸ்வம் அப்படின்னா வியாபகத்வாத்து விஸ்வகம், இந்த ஜகத்து, சமஸ்த ஜகதம், சமஸ்த ஜகத்துனா என்ன, இருக்கிறதே 14 லோகம்தான். 14 லோகத்திற்கும் அண்ட சராட்சரத்திற்கும் இந்த மில்கி காஸ்மிக் யூனிவர்ஸ்ன்னு சொல்லுங்க, நிகிதம் அர்ப்பிதம், நிகிதம்னா அர்ப்பிதம்னு போட்டுட்டார். சுப்ரம் பாதி, சுத்தமேவ, இட் இஸ் ஷைன்ஸ் வித் த ஹோலினஸ். அதான் பாருங்க, இதுதான் மற்ற மதத்தில் என்ன பண்ணிடுறாங்க, த ஹோலி ஸ்பிரிட் ஷைன்ஸ் வித் த ஹோலினஸ் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனாலதான் அது என்ன சொல்லுவீங்க, ஹோலி கிராஸ்லாம் அதுக்கு பேர் வச்சுட்டு இருக்கா. அவங்க எங்க இருந்து எடுத்தான்னா, தே ஹாவ் ரெடி ரெட் வித் அவர் முண்டக உபனிஷத் திருத்தீய முண்டகம் த்விதீய கண்டம் முதல் ஸ்லோகத்துல பாஷ்யத்தை படிச்சுட்டு வந்து அவங்க எடுத்திருப்பா. அந்த மாதிரி இதை அவர் படிச்சாங்களோ இல்லை அந்த மதத்துக்காரங்க படிச்சாங்களோ இல்லையோ, அந்த மதத்துடைய ஃபவுண்டர் படிச்சாங்களோ நமக்கு தெரியாது. ஆனா அங்கிருந்து இது அப்படியே எடுக்கப்பட்டிருக்கின்றது. சுப்ரம் பாதி, சுத்தம், which shines with the holiness. இப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தப்பான அர்த்தத்தை புரிச்சுப்போம். அதுக்காக தான் தமிழ்ல ஒழுங்கா புரிஞ்சுக்கிறதுக்காக சுப்ரம் என்றால் சுத்தம், சுத்தம் என்றால் ஜோதிர்மயம், அந்த ஞான ஆனந்த ஜோதி ஸ்வரூபம். ராமலிங்க அடிகளார் சுவாமிகள் சொல்றாரு ஒண்ணு, என்னது, வள்ளலாறுல அவர் சொல்லும்போது ஒரு சொல்வாரு, என்னது, என்ன அந்த ஸ்லோகம் மறந்து போச்சு, ஜோதி, ஜோதிக்காக ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. வாட் இஸ் தட், தமிழ்நாட்டுக்கு ஞான ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அந்த தனிப்பெரும் கருணையாக இருக்கக்கூடிய, தன்னுள் உறையக்கூடிய அந்த ஜோதி, அருட்பெரும் கருணையோடு இருக்கக்கூடிய ஜோதி, அது எங்கே உள்ளது, என்னுள் இருக்கக்கூடிய அந்த ஜோதி அப்படின்றார். அதுதான் இந்த இடத்துல சுக்ரம் என்று சொல்கின்றார். ஏ புருஷக ஹி காமக பூதி விபூதி திருஷ்ணா வர்ஜிதக, அவனுக்கு இந்த உலகில் இருக்கக்கூடிய இந்த ஆசைகள், லௌகிக ஆசைகள் எல்லாம் விடுபட்டு பரமார்த்த அந்த ஆனந்தத்தை மட்டுமே அடைய வேண்டும் என்று ஏங்கக்கூடியவன், அவனுக்கு முமுக்ஷு என்று பெயர். மோக்ஷம் இச்சு முமுக்ஷுஹு, யார் மோக்ஷத்தில் இச்சுவாக இருக்கின்றார்களோ, இச்சை உடையவர்களாக இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு விபூதி திருஷ்ணா வர்ஜிதக ஏ புருஷம் ஹி அகாமாஹா என்று பெயர். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, அவர்கள் மோட்சத்தில் மட்டும், அப்ப அவங்களுக்கு மனைவி இல்லை, குழந்தை இல்லை, வீடு இல்லை, நாடு இல்லை, உற்றவர்கள் இல்லை, சொந்தவர்கள் இல்லை. அப்ப இவர்கள் யார் என்றால் என்ன சொல்றது சுவாமி, ஊரிலிருந்து ஒடுக்கப்பட்ட, ஊரிலிருந்து ஆதார் கார்டு இருக்கும் ஆனா அவன் ஓட்டு போட முடியாது, ஆசிரமத்துல இருப்பான் அவனுக்கு ரேஷன் கார்டு கிடையாது, அவன் உயிரோட தான் இருப்பான் ஆனா அவன் சத்தத்துக்கு அவனே பிண்டம் வச்சிட்டான், அவனுக்கு அப்பா அம்மா இருந்தும் அவனுக்கு யாரும் இல்லை என்று பரபிரம்மத்தையே அப்பாவாகவும் அம்மாவாகவும் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றான். அவனுக்கு
எல்லா விதமான ஆசைகளும் இருந்தும் அதில் எனக்கு பற்றி இல்லை. நான் வைக்கக்கூடிய ஆசை ஒன்றே ஒன்று, அந்த பரமாத்மாவிடம் மட்டுமே என்று எவன் வாழ்கின்றானோ அவனுக்கு பெயர் முமுக்ஷு. மோட்சத்தில் மட்டுமே இச்சை உடையவன் அவன் யார்? இஸ் ஈக்வல்ஸ் டு சந்நியாசி. ஓகேங்களா? அப்ப அவன் எதனால் அப்படி பெரியவனாகின்றான்? சுக்ரம் நிர்பீஜம். அவனுக்கு he is not in the human form. சுவாமி அவன் ஹியூமன் ஃபார்ம்ல தானே இருக்கான். பட்டை அரிச்சின்னு மொட்டை அரிச்சிட்டு கையில திருதண்டம் வச்சுட்டு இல்ல ஏகதண்டம் வச்சுட்டு கமண்டல் வச்சுட்டு வீடு வீடா பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்கானே அப்படின்னு கேட்டா, அவன் நீங்கள் பார்ப்பது சரீரம், ஆனால் அவன் இருப்பதோ பேரானந்தத்தில். எப்படி இவனுக்கு இந்த நிலை வந்துவிட்டது என்று கேட்டால், அதிவர்த்தந்தி அதிகச்சந்தி, பிகாஸ் அவன் அதை கடந்து செல்கின்றான். எதை கடந்து செல்கின்றான்? மனோபுத்யகங்கார சித்தானி நாகம் நச்ரோத்ர ஜிக்வே நச்ராண நேத்ரே நச்வ்யோம பூமி ந தேஜோ ந வாயு. அப்ப நீ யாருப்பா? சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். நான் அந்த சிவன். சிவன்னா உடனே சுவாமி அப்ப இவங்க சைவனான்னு கேட்டுறாதீங்க. எப்படி இவனுக்கு அந்த ஞானம் வந்தது? தே தீராக தீமந்தக. அவன் தன் புத்தியில் எப்பொழுதும் ஆத்மாவில் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான். என்ன சுவாமி பண்ணுவான் அவன்? ஏதாவது நீங்க அந்த செல்ஃப் ஸ்டிமுலேட்டிங் மெத்தட்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணுவானா? இல்ல எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேட்டிங் மெத்தட் மெடிடேஷன் ஏதாவது ஃபாலோ பண்ணுவானா அப்படின்னு கேட்டா ஒன்றும் பண்ண மாட்டான். இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு எந்தவித ஒரு ஆர்டிபிஷியலான சாதனங்களையும் வைத்துக் கொள்ளாமல் அவன் தன்னுள் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஒளியில் தியானம் செய்கின்றான். மற்றவங்க என்ன பண்றாங்க? டேப் ரிகார்டர் போடும். டேப் ரிகார்டர் ஓம் பூர்புவஸ்வ தத்சவிதுர்வரேண்யம் அது மோட்சத்துக்கு போயிடும். இன்னொருத்தர் என்ன பண்ணுவான்? ஃபுல்லா ஒரு பெரிய மாளிகை மாதிரி கட்டி அதுக்கு உள்ளார வாங்கும் 1 ஹவருக்கு 10,000 ரூபாய் வாங்கும். உங்களுக்கு புரி தோல் எல்லாம் போட்டு உங்களுக்கு மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறேன், 3வது கண்ணை திறக்கிறேன்னு. அவனே முதல்ல காலையில 2 கண்ணையும் திறந்து மெடிடேஷன் பண்ண மாட்டான். இன்னொருத்தவர்த்த சொல்லுவான், சுவாமி நான் உங்களுக்கு ஓம்கார உபாசனையை சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது எப்படி இருக்குன்னா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க பைத்தியக்காரங்க. நான் யாரையும் குறை சொல்வதற்கு இல்லை. எல்லாம் நம்ம வெளிப்புறத்தில் இருந்துதான் ஏதாவது அடைய முடியுமான்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா வேதம் நல்லா சொல்லுறது, புருஷ அகாமக உபாசதே தே சுக்ரமேதி அதிவர்த்தந்தி தீரா. தே தீராஹ அதிவர்த்தந்தி. கிமர்த்தம் வர்த்தந்தி? ये आप्तकामाः तदनन्तरं पुरुषम् उपासते ते पुरुषः कः ते पुरुषं निहितं गुहायां विश्वम् इति भाति पश्यति. सः कुत्र पश्यति? ब्रह्मधामं. किं पश्यति? ब्रह्मधामं पश्यति. कुत्र पश्यति? विश्वं निहितं भाति इति पश्यति. அப்ப இந்த உலகம் முழுவதும் அவன் இந்த பிரம்ம பதத்தை வெளியும் உள்ளும் வெளியும் ஒன்றையே காணுகின்றான். உபாசதே. எப்படி சுவாமி எனக்கு இந்த ஞானம் வந்துச்சு? பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன்லி இஸ் தீராஹ தீயோ யோ ந பிரச்சோதயாத். அவன் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய சாதனங்களை எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக தன்னில் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தில் அவன் லைக்கியம் அடைகின்றான். அப்ப இந்த சரீரமே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு துச்சம். அதை வச்சுட்டு அவன் என்ன பண்ண முடியும்? அது எனக்கு தேவையில்லை, நான் இருக்கிறது பரமமான அந்த ஸ்வரூபம்னு இருக்கிறான். இதுக்கு சங்கர பகவத்பாதால் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா எக்ஸ்ட்ராடினரியா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இது கொடுத்திருக்காரு. சக வேதக ஜானாத் ஏதத் யதோக்ஷ லக்ஷணம் பிரம்ம பரம் பிரகிருஷ்டம் உத்கிருஷ்டம் தாமக சர்வகாம நாம ஆஸ்ரய ஆஸ்பதம் யத்ர யஸ்மின் பிரம்மணி
தாம் நீ விஸ்வம் சமஸ்தம் ஜகன் நிகிதம் அர்ப்பிதம் யச்ச ஸ்வேன ஜோதிஷா பாதி சுப்ரம் சுத்தம் தம் ஏவம் ஆத்மாக்ஞம் புருஷம் ஏ ஹி அகாமஹ விபூதி திருஷ்ணா வர்ஜிதாக முமுக்ஷவக சந்தக உபாசதே பரம இவ சேவந்தே தே சுக்ரம் நிருபீச்சம் எதேதத் பிரசித்தம் शरीर उपादान कारण निमित्तत्वात् अधिगच्छन्ति धीराः धीमन्तः நக புனர்யோனிம். அவருக்கு தீமன் அப்படின்ற பதத்துக்கு அவர் இன்னொன்னு சொல்லிட்டாரு, புனர்யோமின், திரும்பவும் பிறக்கவே மாட்டான்பா அப்படின்ட்டாரு. ந புனக சிந்திரவதி கரோதி இது ஸ்ருதேஹே அப்படின்னு ஸ்ருதியை வேற கோட் பண்றாரு. அப்ப சங்கர பகவத்பாதாலே ஒரு இடத்தை இவ்வளோ என்ஜாய் பண்ற பாஷ்யம்னா இந்த பாஷ்யம் தான். ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அப்ப இவ்வளவு அழகான ஒரு அந்த ஆஸ்பதமாக இருக்கக்கூடிய சர்வ ஆசிரமமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் எங்கே உள்ளதெனில் நீங்கள் வெளியே சென்றால் அதை அடைய முடியாது, உங்களுள் இருக்கக்கூடிய பிரம்மத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று இந்த முதல் ஸ்லோகம் சொல்லுறது. அப்ப சுவாமி இந்த முதல் ஸ்லோகத்தை நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப முதல் ஸ்லோகத்துல இருக்க பொருளை நானே எனக்குள் தெரிய வேண்டும் என்பதை நான் உணர வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி வரும்ல. சரி சுவாமி, நானும் அடையறதுக்கு ரெடி அப்படின்னா என்ன பண்ணா என்ன செஞ்சா இதை அடைய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்குத்தான் இரண்டாவது ஸ்லோகம் ஆத்மஜ்ஞக பிராப்த காமக, அடைந்ததை, உங்கள் சொந்த சொத்தை அடைந்ததை நீங்கள் உணருங்கள் என்று இரண்டாவது ஸ்லோகம் வருகின்றது. இரண்டாவது ஸ்லோகத்தை பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்திரம். இதை மட்டும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. காமான்யக் காமயதே மன்யமானஹ சகாமபிர்ஜாயதே யத்ர யத்ர பர்யாப்த காமஸ்ய கிருதாத்மனஸ்து இஹைவ சர்வே பிரவிலீயந்தி காமாஹ. இந்த ஸ்லோகம் ரொம்ப சின்னதா, சுவாமி தமிழ்ல ஈஸியா சொல்லிடுங்களே அப்படின்னா ஒரே ஸ்லோகம் தான், டக்குன்னு சொல்லிட முடியும். ஆசையருமின் ஆசையருமின் ஈசனோடாயினும் ஆசையருமின், ஆசை படப்பட துன்பம் தானே, ஆசை விட விட இன்பம் தானே. இந்த ஸ்லோகத்துக்கான எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் சொன்னீங்கன்னா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். அது ஆசையருமின் ஆசையருமின் ஈசனோடாயினும் ஆசையருமின். ஈசன் சர்வேஸ்வரன், அந்த ஈஸ்வரன்ற வெளியில நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க, சிவன், பெருமாள், பிரம்மா, விஷ்ணு, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, அது இதுன்னு எல்லாத்தையும் விட்டுடணும். ஏன்னா நாம் ஆசையை படப்பட துன்பம் தான் வருகின்றது, ஆசையை விட 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 இன்பம் வருகிறது. ஏனெனில் அந்த ஆசை அனைத்தும் வெளியே இருந்து வருவதெல்லாம் நிலைத்த ஆசை அல்ல, நித்திய நிரந்தரமான ஆசை நம்முள் இருக்கக்கூடியவனை நாம் போஷிப்பது என்று காட்டுவதாக ரொம்ப அழகா சான்ஸ்கிருத சொல்றாரு. காமான்ய காமயதே மன்யமானக சகாமபிர்ஜாயதே யத்ர தத்ர தத்ர பர்யாப்த காமஸ்ய கிருதாத்மனஸ்து இகைவ சர்வே பிரவிலீயந்தி காமாஹ. ரொம்ப அழகா சொல்றாரு. யார் ஆசை வசப்பட்டு இருக்கின்றானோ, யார் யஹ, அப்படியே நீங்க இதுக்கு போயிடுங்க, இது ஈஸியா புரியும். இதுக்கு நான் ஸ்பிளிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யார் காமான், காமான் என்றால் சான்ஸ்கிரிட்ல காமஹ அப்படின்னா ஆசைப்படுபவன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பொருட்கள் மீது, லௌகிக சுகத்தில் மீது, அப்புறமா என்ன சொல்லுவீங்க, சொத்து, பணம், மக்கள், மனைவி, அப்புறமா வேற எல்லாத்தையும் நீங்க போட்டுக்கோங்க. தானியம், தனம், பசும், பகுபுத்திர லாபம், அப்புறமா வஸ்து, அப்புறமா இந்த உலகத்துல என்ன இருக்கு, பதவி, பேரு, புகழ், அந்தஸ்து, அதிகாரம், எல்லாத்தையும் எல்லா மூட்டையும் போட்டு போகியில எப்படி கொளுத்துறோமோ அது மாதிரி இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்றாங்க. யார் அவன் அந்த உலகியல் பற்றுக்களை
மன்யமானகன நினைத்து கொண்டு இந்த உலகியல் பற்றுக்கள் மேலேயே இருக்கின்றானோ, காமயதே ஆசை வசப்படுகின்றானோ அவன் சக எத்திர எத்திர அந்தந்த அந்தந்த சூழ்நிலையில் காமபிகி அந்தந்த பொருட்கள் மீது பற்று வைப்பதனால் பிறக்கின்றான் அப்படின்னு சொல்றான். அதனால்தான் சில பேர் பார்த்தீங்கன்னா, ஐயோ என் நாய் போயிடுத்தே, நான் நாய் போயிடுத்தேன் பிறப்பு அடுத்த ஜென்மத்துல அவன் நாயா பிறக்கிறான். ஜடபரதர் அப்படிதானே ஆனாரு. மானு போயிடுத்தேன்னாரு. கடைசியில போய் மானா பிறந்துட்டான் மனுஷன். நீங்க நினைப்பீங்க, இல்ல சுவாமி அதெல்லாம் ஏதோ புராணத்துல இருக்கு, ஏன் சுவாமி இப்படி குத்தி குத்தி நீங்க கிளறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா இன்னைக்கும் லௌகிகத்திலேயே நீங்க பார்க்கலாம். ஐயோ எங்க மாமியார் செஞ்சு போயிட்டாலேன்னு மருமக கஷ்டப்பட்டு இருப்பா. குழந்தை பிறந்த உடனே பாத்தீங்கன்னா, அப்படியே பாருங்க என் மாமியார் மாதிரியே இருக்கான் என் பையனும் பொண்ணும் அப்படின்வான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செஞ்ச பாவம் ஒன்றும் தீரலமா, மாமியாரே உனக்கு பையனாவும் பொண்ணாவும் வந்திருக்காங்க. இதான் உண்மை. அது வேற. சாவும் போதும் இந்த பாட்டிங்கெல்லாம் நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். இதை பார்த்த அனுபவத்துல சொல்றேன், நான் யாரையும் குத்தம் சொல்லலை. அது ஆசை எல்லாமே அவங்கள. நம்ம மனுஷனா பிறந்தும் இந்த ஆசையை விட முடியாம இருக்கிறவங்க இருக்காங்க. ஐயோ சுவாமி, ஒரு அன்பர் இப்ப ரீசன்ட்லி எனக்கு நடந்தது, 98 வயசு. அந்த அம்மா சொல்றாங்க, சுவாமிஜி என்னுடைய பேரனுக்கு ஒரே ஒரு கல்யாணம், அதை மட்டும் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா நான் அப்படியே மூச்சை விட்டுடுவேன் சுவாமி அப்படின்வாங்க. எப்ப 98 வயசு, அவங்களுக்கு கல்யாணமாகி அந்த கல்யாணத்துல ஒரு குழந்தை பிறந்து, அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்து, அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்து, அந்த குழந்தைக்கு கல்யாணம் இவங்க பார்க்கணுமா? இத யாரு கேட்டா? இது நீங்க பாருங்க, அவனை எப்படின்னா இந்த ஜெயில்ல எது இந்த கல்யாணன்ற ஜெயில்ல, சாமி என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் வருபவர்கள் அனைவரும் நாம் பாவம் செய்தவர்கள் தான். ஜெயில் தண்டனையை அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த உலகத்துல வரும். என்ன ஜெயில் தண்டனை? நம்ம பிராரப்த கர்மத்தை தீர்ப்பதற்காக பிறக்கின்றோம். ஆனா இங்க வந்து ஒரு புது சம்ஸ்காரத்தை உருவாக்கி நானும் கெட்டு என் கூட இருக்கிறவனையும் கெடுத்து அவனையும் அந்த கிணத்துல தள்ளி விட்டு நம்ம என்ன சொல்றோம்? எப்படின்னா நான் செத்த மாதிரி நீயும் உன் பொண்டாட்டிக்கிட்ட செருப்படி வாங்கடா, அப்பதான் எனக்கு சந்தோஷம் தான் சொல்றோம். சிலதெல்லாம் நம்ம வந்து சொல்லவும் முடியாது, ஆனா உண்மை அதுதான். கல்யாணம் என்பது என்ன அப்படின்றதுக்கு என் குழந்தை ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப அழகா சொன்னான். சுவாமி, தான் கெட்ட மாதிரி இவனும் கெட்டு செத்து வரணும்ன்றதுக்காகவும் அவன் என்ன பண்றான், இவனை பிடிச்சி அந்த கிணத்துல தள்ளி விடுறான் சுவாமி, அதுக்கு பேர் தான் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தான் ஒரு குழந்தை. இன்னொருத்தங்கிட்ட நான் கேட்டேன், டே அப்ப நீ வந்துடுடா எங்களை மாதிரி ஆயிடுறான்னு. அவன் ரொம்ப தெளிவா சொல்றான். தேவேந்திரன் ஒரு பையன் இப்பயும் இருக்கான், பிஹெச்டி எல்லாம் முடிச்சுட்டான், கல்யாணம் ஆயிடுத்து. அவன் சொன்னா எனக்கு ஒரு வார்த்தை, நான் மாமியார் கையால கூட அடி வாங்கிடுவேன், ஆனா இந்த சாமியாருங்க கையால அடி வாங்க மாட்டேன், நான் போயிட்டு வரேன் சாமின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ இது பாருங்க, லைஃப் இஸ் லைக் we not able to overcome this. We think that no, we have escaped from the ashrama. அது வேற சொல்லுவான், அப்பா அம்மாவே சொல்லுவாங்க, டேய் நீ அந்த சாமியார்கிட்ட போயினே இருக்கியடா, வாழ்க்கையில நல்ல கதி வருமா, நீயும் இது மாதிரி ஆயிட போறடா, அவனை மாதிரி நீயும் சாப்பிட்டுட்டு கடைசியில தூங்கிட்டு இருக்க போறடான்னு. அந்த சாமியாரை போய் பார்த்தீங்கன்னா அவன் ஆப்த காமனாக அகாமனாக தன்னுள் பூர்த்தி அடைந்தவனாக ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி எதுவதுன்னு ஞான நிலையில அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பான். இவன் போய் அவனை என்ன பண்ணுவான், சாமி எனக்கும் இந்த வார்த்தையை சொல்லி கொடுங்க, நீங்க 4-5 பைகாட் பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்களும் எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி தன்னை இவரும் அதுக்கு தானே வெயிட் பண்றாரு. சரி ஓகேப்பா, நான் அடைந்த அதே பேரானந்தத்தை நீங்களும் ஆன்லைனிலாவது அடைந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி இவரும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு கத்துன்னு கத்தி, நீதான்பா அந்த சச்சிதானந்த வஸ்து அப்படின்னு சொல்லி கொடுத்தா நம்ம வருஷம் முழுக்க கத்தி சொல்லி கொடுப்போம். அதை வந்து அவன் காதுலயே போட்டுக்க மாட்டான். இந்த வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒருத்தன் வந்து சொல்லுவான், ஏன்யா வீட்டுல நீயா சொல்லிட்டு வந்துட்டியா, உனக்கு என்ன நீ நாய் மாதிரி இருக்கேன்னு ஒரு திட்டான்னா இவன் என்ன பண்ணுவான், மெடிடேஷன் பண்ணுவான். இவன் ஒரு முறை தான் சொல்லியிருப்பான் அந்த நாயின்னு.
இவன் 100 முறை மெடிடேட் பண்ணி 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 வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் கிட்டயும் குழந்தைங்க கிட்டயும் சொந்தக்காரங்க கிட்டயும் இல்லை ஆஃபீஸில் வேலைக்காரங்க கிட்டயும் லொல்லு லொல்லு லொல்லுன்னு பொழைச்சிட்டு இருப்பான். அப்ப என்ன அர்த்தம்? சாமி வருஷம் முழுக்க சொல்லி கொடுத்தாலும் அகம் பிரம்மாஸ்மி நீ சச்சிதானந்தம்னு சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்க மாட்டானுங்க. அதையே பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் எவனா ஒருத்தன் எதிரி வந்து சும்மா எதிரி இல்லாமன் நல்லவன் தான் அவன், ஏன்னா அவன் உண்மையான ஸ்வரூபத்தை சொல்லி கொடுத்துட்டு போனவன். அவன் சொன்னா இவன் என்ன பண்றான், நான் நாய் நாய் நாய்னு அவன் சொன்னது ஒரு முறைய இவன் மகா வாக்கியமா சிந்தனை பண்ணி சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி அதோடைய பலனா பின்னாடி கொஞ்சோண்டு வாழும் வளர்ந்துருக்கும், வாய்க்கு பின்னாடி நாக்கும் தள்ளி இருக்கும். ஸோ அவங்களுடைய நிலைமையை போய் பார்த்தீங்கன்னா இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான அனுபவம். பாருங்க, யாராலும் அந்த ஆசையை நம்மளால் விட முடியலன்னா ஏன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம அதை சுவாமி என்னால முடியல சுவாமி, எனக்கும் ஆசிரமம் வரணும் தான் ஆசை. வீட்டில் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டா, குழந்தை ஒத்துக்க மாட்டான், பையன் ஒத்துக்க மாட்டான், வீட்டில் இருக்கிற பேர பிள்ளைங்களாம் வேற வந்து ரொம்ப பிடிச்சி தாத்தா இதை பண்ணு அதை பண்ணுன்னு விளையாடின்னு இருக்கு, என்னால முடியல சாமின்றான். ஆனா இந்த நேரத்துல கூட அவனால தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அடைய முடியவில்லையேன்னு பகவானோடு சேர்ந்து இந்த சந்நியாசிகளும் எத்தனை துறவிகளும் கஷ்டப்படுறாங்க தெரியுமா உண்மையிலேயே. ஐயோ, இவங்களெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ மாயையில சிக்கின்னு இருக்காங்க. எப்ப இந்த மாயையிலிருந்து உண்மையிலேயே மீளுவாங்க, எப்ப இதை ஜெயிப்பார்கள்? அதுதான் இங்க ஜாயத்தே அப்படின்றாங்க. ஆசை பட்டு பட்டு ஜாயத்தே. ஜாயத்தேனா அவன் நினைச்சுட்டு இருக்கான், நான் பிறந்துட்டேன்டா அப்பா பேரனுடைய வயிற்றுலயே நான் பிறந்துடணும் சாமின்னு நினைக்கிறான். அவன் செருப்பால் அடிப்பான், டேய் நீ திரும்பவும் பிறந்து வந்து என்னுடைய இதுல வந்து என்ன உயிரெடுக்கிறியா அப்படின்னு. திரும்பவும் பிறந்து வளர்ந்து எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு திருப்பியும் காலேஜ் போய் அங்க போய் அதுவும் இப்ப வேற நீட் எக்ஸாம்லாம் எழுதி திரும்பவும் உயிர் எடுத்து திரும்பவும் அவன் எப்படின்னா தப்பிச்சு போனான்னு பார்த்தா வீட்டுல என்ன பண்ணுவாங்க, இல்லப்பா நீ வா அப்படின்னு சொல்லி அவங்கள இது பண்ணிடலாம். நான் யாரையும் குத்தம் சொல்லல, பட் இதுதான் உண்மையான மாயை. இந்த மாயையுடைய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா ஆசை. இந்த ஆசை என்பது ஒரு லெவலுக்கு இருக்கலாம், நம்ம இறைவன் மீது வைக்கக்கூடிய ஆசையே விடணும்ன்றது ரொம்ப அல்டிமேட், அது கொஞ்சம் கஷ்டமானதுதான். ஆனா இந்த மந்திரம் அதுதான் சொல்லுறது, நீ அதையும் விடு. நீ எதை பிடித்து கொண்டு இருக்கின்றாய் என்று நினைக்கின்றாயோ அந்த பிடிப்பே பிடிமானம் இல்லாததப்பான்றான் சுவாமி விவேகானந்தருடைய சந்நியாச கீதத்துல போய் பாத்தீங்கன்னா, நீயும் இல்லை நானும் இல்லை தெய்வம் என்று ஒன்றில்லையே என்று சொல்வார். சே ஓம் தத் சத் ஓம் அப்படின்னு பியூட்டிஃபுல்லா இருக்கும் சன்னியாசி கீதம்னு. அந்த இடத்துல சொல்லும்போது அல்டிமேட்டா சுவாமி விவேகானந்தர் சொல்வாரு, எங்கே இறைவன் என்று நீ கேட்டால் அது உன்னுள் இருக்கிறது. கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு கூட இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும்னு. இத வந்து லௌகிகனா இருக்குன்னு சொல்லுவான். ஞானி எங்க தெரியுமா என்ன தெரியுமா சொல்லுவான், எங்கே நிம்மதி இல்லை, என்னுள் நிம்மதி என்னுள் நிம்மதி நான் அங்கேயே இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அஞ்ஞானி ரீதியில எங்கே நிம்மதின்னு ஓடிட்டு இருக்கும். காலையில இருந்து நைட் வரைக்கும் ஓடுறோம், 10th இருந்து 12th ஓடுறோம், 12th இருந்து காலேஜுக்கு ஓடுறோம், காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு ஓடுறோம், வீட்டுல போய் கல்யாணம் பண்ணிட்டு ஓடுறோம், அப்பா அம்மா கிட்ட இருக்கிற அன்பு பத்தாதுன்னு எக்ஸ்ட்ரா ஒரு அன்பு பார்த்து ஓடுறோம், அந்த எக்ஸ்ட்ரா வந்த அன்பு வந்து செருப்பால் அடிச்சு திரும்பியும் அடிபட்டு ஓடுறோம், ஆபீஸுக்கு போய் கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சு அங்க இருந்து கிடைக்குமான்னு ஓடுறோம், அதுக்கப்புறமா திருப்பியும் ரிட்டையர்மெண்ட் வந்து சரி ஓகே இங்க இருந்து ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்னு ஓடுறோம், இல்ல சாமி கிட்ட போய் அட்லீஸ்ட் ஆன்லைன்ல ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டு ஓடுறோம். அந்த சாமியோ 1.5 வருஷமா எப்பா உங்ககிட்ட தான் இருக்கு உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரா கண்டி, அது என்ன பொருள்னே காமிக்க மாட்டாரு. நானும் வீடு முழுக்க சர்ச் பண்ணிட்டேன் சுவாமி, மெட்டல் டிடெக்டர் போட்டு சர்ச் பண்ணிட்டேன், அதை காணும்னு தேடின்னு இருக்கீங்களே. அந்த உண்மையான ஆனந்தம் எங்கே உள்ளது? நீங்கள் விடும் பொழுது பெறுகின்றீர்கள். எதை விடும்போது? ஆசையை விடும்பொழுது நீங்கள் ஆத்மாவை பெறுகின்றீர்கள். இதுதான் அந்த ஆனந்தம். காமான்ய காமயதே மன்யமானக சகாமவிர்ஜாயதே தத்ர தத்ர. எங்கே நீங்கள் எங்கெங்கயோ போய் தேடுறீங்களே, தத்ர தத்ர அந்தந்த சூழ்நிலையில போய் தேடுறீங்களே சாமி. காஃபி குடிச்சாதான் சாமி ஆனந்தம்,
பல்ல தேய்க்காம பெட்டில் உட்காந்து பிடிச்சாதான் ஆனந்தம். அது மட்டும் இல்லை சாமி, வீட்டுல நாம் பிக் பாஸா இருக்கிறது தான் ஆனந்தம். நான் மிரட்டணும், நான் தான் எஜமானன். ஏன்னா ரேஷன் கடையில பேர்ல என் பேர்ல தானே இருக்கு, குடும்ப தலைவர்னு போட்டிருக்காங்களே. அப்ப நான் சொல்றதான் நீ கேட்கணும்னு பையனையும் பொண்ணையும் மிரட்டணும் சுவாமி. அவன் இஷ்டத்துக்கு நீங்க செலவு பண்ணு சுவாமி. அவன் ஒருத்தன் சொல்றான், சுவாமி 60 வயசு ஆயிடுத்து எனக்கு, என்னால முடியல, என் பையனுக்கு நீங்க உபதேசம் பண்ணுங்க. பையனுடைய வயசு என்ன 40. அப்பனாலேயே உபதேசம் பண்ண முடியாததை இந்த சுப்பனால உபதேசம் பண்ண முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொன்னு, அப்பனே உபதேசம் செய்தாலும் அது பலிக்காது. ஏனெனில் தன்னுள் இருக்கக்கூடிய ஞானத்தை தான் தூண்டி விடுவதுதான் அறிவு. அப்ப அவனே புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த அறிவு கிட்டும். அதுதான் இந்த லைன்ல சொல்றாரு, சர்வே பிரவீலியந்தே காமாக. எங்கே அனைத்து ஆசைகளும் ஒடுங்குகின்றதோ அங்கே ஆத்ம ஞானம் உதிக்கின்றது. உதிக்க வேண்டும் என்றால் உங்களில் அந்த நீங்க வேண்டும். எது நீங்க வேண்டும்? பிரவிலியந்தே. லீயந்தேனா அடங்குதல்னு பொருள். இங்க நீக்கின்னு போட்டிருக்காங்க, நீக்கிறது கிடையாது, அடங்குதல்னு அர்த்தம். அதாவது எங்கே ஆசைகள் அனைத்தும் அடங்குகின்றதோ ஒடுங்குகின்றதோ அங்கே ஆத்ம ஞானம் பிறக்கின்றது. அதனாலதான் பெரிய பெரிய மகாத்மாக்கள், பெரிய பெரிய பணக்காரங்க கூட பாத்தீங்கன்னா மகாத்மாவாயிடுவாங்க. அவங்களுடைய ரொம்ப டிப்ரெஷன்ல வரும்போது அவங்க தன்னுடைய எல்லாத்தையும் இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு எப்ப அவங்க ஒதுக்கிடுறாங்களோ அப்ப பாத்தீங்கன்னா பெரிய மகாத்மாவாயிடுவாங்க. இல்ல எனக்கு வீடு நிரந்தரம் இல்லை, மனைவி மக்கள் நிரந்தரம் இல்லை, இந்த சொத்து சுகம்லாம் நிரந்தரம் இல்லை, இதையெல்லாம் தாண்டி ஒன்றுதான் எனக்கு நிரந்தரம், அந்த நிரந்தரத்தை நான் தேடி அலைகின்றேன்னும் போதுதான் அவன் என்ன பண்றான்? நித்திய நிரந்தரானந்தனாக மாறிவிடுகின்றான். அவனுடைய பெயர் தான் புத்தா. இவன் சுவாமி அப்படியா இருந்தான்னா பெரிய சக்கரவர்த்தி, சாம்ராட். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? அத்தனையும் விட்டு விட்டான். தன்னுடைய மனைவியை விட்டு விட்டான், அத்தனை சொத்து பத்துக்களை விட்டு விட்டான். மகன் ராகுல், இந்த ராகுல் இல்ல, இந்த ராகுல் இல்ல, வேற ராகுல். ராகுல் ஒண்ணு நீங்க எங்கேயோ ஒண்ணு ஞாபகம் போயிடும், அந்த ராகுல் அல்ல. ஆனால் அவன் பிறந்தும், குழந்தை பிறந்தும் இவன் சொல்கின்றான் நான் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிடுறான். போயிட்டு அந்த இடத்துல சும்மா தானே இருக்கணும். 13 சீடர்களை பக்கத்துல வச்சுட்டான். ஒவ்வொரு சீடர்களும் NDTV மாதிரி பேட்டி எடுத்து பேட்டி எடுத்து பேட்டி எடுத்து அந்த பேட்டியில கொடுத்த ஆசையில இவர் என்ன பண்ணிட்டாரு? சனாதன தர்மத்தை விட்டுட்டாரு. அதனால என்ன ஆயிடுச்சு? 10 அவதாரங்கள்ல அவரை நாங்க சேர்க்க மாட்டோம்னு தனியா எடுத்து வெளியே போட்டுட்டாங்க. யாரு? புத்தாவதாரம். அப்ப ஆசை என்பது எது பரியந்தம் இருக்கின்றதோ அது பரியந்தம் நம்மால் இறைவனை காணுவது என்பது நிச்சயம் அல்ல. அந்த இறைவன் நம்முள் இருக்கின்றான். அந்த ஆத்ம காமனை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் அகாமனாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த 2வது மந்திரத்துடைய பொருள். இதை நம்ம இன்னும் கூட விஸ்தாரமா நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம். ஓம் பத்ரம் கர்ணே விஷ்ணுயாம தேவாஹ भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः सुष्ठुवागुंसस्तनोभिः यशेम देवगितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ओम शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ओम्।